Hello viewers, இப்போ நாம ஒரு single BHK North Facing Plan design பார்க்கலாம். நம்ம plot size பார்த்தீங்கன்னா north south 25 feet, east west 30 feet, total plot area 750 square feet. நம்ம இதே plot sizeக்கு ஏற்கனவே நிறைய மாடல் பார்த்தோம். இப்போ பார்க்க போறது மாடல் 5. இப்போ நம்ம plot சுத்தி காம்பவுண்ட் வால் கொடுத்து இந்த இடத்துல காம்பவுண்ட் கேட் பிளான் பண்ணிருக்கோம். வீட்டோட என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு போர்ச்ல இருந்து ஹால் போற மாதிரி பிளான் பண்ணிருக்கோம். போர்ச்சோட சைஸ் பாத்தீங்கன்னா 16 feet 3 inchக்கு 5 feet 3 inch பிளான் பண்ணிருக்கோம். இது நம்ம 2 வீலர் பார்க்கிங்காக கூட யூஸ் பண்ணலாம். சோ இப்போ நம்ம மெயின் டோர் வழியா ஹால் பார்க்கறோம். ஹாலோட சைஸ் பாத்தீங்கன்னா 10 feetக்கு 17 feet கொடுத்திருக்கோம். இது நம்ம ஹால் கம் டைனிங் மாதிரி பிளான் பண்ணிருக்கோம். இந்த இடத்துல டிவி பிளேஸ் பண்ணிருக்கோம். இங்க சோஃபா அரேஞ்ச்மெண்ட்ஸ் கொடுத்திருக்கோம். இங்க ஒரு சின்ன ஷோகேஸ் பிளான் பண்ணிருக்கோம். ஹால்ல ஒரு கார்னர்ல டைனிங் ஏரியா கொடுத்திருக்கோம். இப்போ நம்ம ஹால்ல இருந்து ஸ்ட்ரைட்டா போனோம் அப்படினா சவுத் வெஸ்ட் கன்னி மூலையில பூஜை ரூம் பிளான் பண்ணிருக்கோம். பூஜை ரூமோட சைஸ் பாத்தீங்கன்னா 8 feet 6 inchக்கு 4 feet கொடுத்திருக்கோம். சோ பூஜை ரூம்ல இருந்து வெளியில வந்தோம் அப்படினா இந்த ஓபனிங் வழியா சவுத் ஈஸ்ட் அக்னி மூலையில இருக்க கிச்சன் போறோம். கிச்சனோட சைஸ் பாத்தீங்கன்னா 11 feet 6 inchக்கு 8 feet கொடுத்திருக்கோம். இப்போ நம்ம கிச்சன்ல இருந்து வெளியில வந்தோம் அப்படினா இந்த இடத்துல ஒரு சின்ன வாஷ் ஏரியா பிளான் பண்ணிருக்கோம். வாஷ் ஏரியா பக்கத்துல காமன் டாய்லெட் கொடுத்திருக்கோம். டாய்லெட்டோட சைஸ் பாத்தீங்கன்னா 6 feet 6 inchக்கு 4 feet 6 inch கொடுத்திருக்கோம். வாஷ் ஏரியாக்கு ஆப்போசிட்ல உள்ள டோர் வழியா நம்ம பெட்ரூம் போகலாம். பெட்ரூமோட சைஸ் பாத்தீங்கன்னா 10 feetக்கு 10 feet கொடுத்திருக்கோம். இந்த பில்டிங் மட்டும் நமக்கு அப்ராக்சிமேட்டா ஒரு 610 square feet வருது. இதுல ஸ்டேர்கேஸ் பாத்தீங்கன்னா நம்ம ரெகுலர் ஸ்டேர்கேஸா இல்லாம நம்ம ஸ்பைரல் ஸ்டேர்கேஸ் இந்த பிளான்க்கு யூஸ் பண்ணிருக்கோம். இது நம்ம வாட்டர் டேங்க்ல நிறைய பார்த்திருக்கலாம். இந்த ஸ்பைரல் ஸ்டேர்கேஸ்க்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. இப்போ நம்ம பிளாட் ரொம்ப சின்ன சைஸா இருக்கு, நம்ம ஸ்டேர்கேஸ் போடுறதுக்கு நிறைய இடம் இல்லை அப்படின்னா நம்ம இந்த ஸ்பைரல் ஸ்டேர்கேஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 6 feet டயா இருந்தாலே போதும் இந்த ஸ்பைரல் ஸ்டேர்கேஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த ஸ்பைரல் ஸ்டேர்கேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலர் ஸ்டேர்கேஸ்லேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கிராண்டாக ஒரு அட்ராக்டிவ் லுக் கிடைக்கும். இது ஸ்பேஸும் ரொம்ப கம்மி ஸ்பேஸ் தான் நமக்கு ஆகும். இதில் நிறைய அட்வான்டேஜஸ் இருந்தாலும் சில டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. இந்த ஸ்பைரல் ஸ்டேர்கேஸ் வழியா நம்ம பெரிய பெரிய ஃபர்னிச்சர்ஸ்லாம் கொண்டு போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் பெரியவங்க ஏறது கொஞ்சம் கஷ்டப்படலாம். அப்புறம் ஒரு ஸ்டெப்புக்கு இன்னொரு ஸ்டெப்புக்கு இடையில இருக்க கேப் வழியா நம்ம ஸ்லிப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நம்ம க்ளோஸ்ட் ஆன மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இது நமக்கு மார்க்கெட்டில் ரெடிமேடாக கிடைக்கிறது தான். நம்ம இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எதுக்குனாலும் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இந்த பிளான் நம்ம அப்படியே 2Dல பார்க்குறோம். இப்போ நார்த் சவுத் 25 feet, ஈஸ்ட் வெஸ்ட் 30 feet, டோட்டல் பிளாட் ஏரியா 750 square feet. இப்போ பில்டிங் மட்டும் ஒரு அப்ராக்சிமேட்டா 610 square feet பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ வீட்டில் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு போர்ச்ல இருந்து ஹால் போகிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஹால்ல இருந்து ஸ்ட்ரைட்டாக போனோம்னா பூஜை ரூம் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம பூஜை ரூம்ல இருந்து வெளியில வந்தோம் அப்படின்னா ஓப்பனிங் வழியா நம்ம கிச்சன் போகிறோம். கிச்சன்ல இருந்து வெளியில வந்தோம் அப்படின்னா இங்கே ஒரு சின்ன வாஷ் ஏரியா கொடுத்துருக்கோம். வாஷ் ஏரியாவுக்கு பக்கத்துல காமன் டாய்லெட் இருக்கு. வாஷ் ஏரியாவுக்கு ஆப்போசிட்ல உள்ள டோர் வழியா நம்ம பெட்ரூமுக்கு வரலாம். ஸோ வெளியில் நம்ம ஸ்பைரல் ஸ்டேர்கேஸ் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த பிளான் செட்பேக் பார்த்தோம் அப்படின்னா ஈஸ்டில் 1 feet 8 inch கொடுத்துருக்கோம், வெஸ்ட்டில் 1 feet 6 inch கொடுத்துருக்கோம். மற்றபடி ஃபுல் பிளாட் ஏரியா கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பிளான் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.